சிவாய. உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டம் வெற்றி கிடைக்க எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய வீடியோ இது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதிருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஜாதகம் பார்க்க வேண்டும் மற்றும் திருமணம் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செல் நம்பர் இருக்குது. அதன் ஃபோன் மூலமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து வெளியூரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி பிறந்தவர்கள் அதிர்ஷ்டம் கிடைக்க வெற்றி கிடைக்க நீங்கள் சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். காலபுருஷன் தத்துவப்படி 5வது ராசி தான் சிம்ம ராசி. அந்த ராசியில் மகா நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் கொண்டது தான் சிம்ம ராசி. சிம்ம ராசி வீட்டின் அதிபதி சூரிய பகவான். அப்போது ஒருவர் ஒரு ராசியில் பிறந்திருக்கிறார் என்றால் அந்த ராசியின் அதிபதி கிரகத்துடைய மந்திரத்தை ஒருத்தர் ஜபம் செய்யும் பொழுது நிச்சயம் அந்த ராசி அதிபதியோட கிரகத்தோடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அந்த கிரகத்தோடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்களாலும் சரி அந்த ராசியினுடைய அதிபதியோட மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும். நம்மளுடைய ராசி மண்டலத்தில் கிரகங்கள் அந்த ராசி அதிபதி கெட்டு போயிருந்தால் கூட இந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது நிச்சயம் அந்த கிரகம் பலம் அடையும் பொழுது நிச்சயம் நம்மளோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இப்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மந்திரம்தான் சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை உங்களால் எவ்வளோ ஜபம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஜபம் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் அமர்ந்து சிகப்பு கலர் வஸ்திரம், ஏன்னா சூரியனை சிகப்பை குறிக்கக்கூடியது, அதனால் சிகப்பு கலர் வஸ்திரத்தை கீழே போட்டு அதமேல் அமர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். உங்களுக்கு அருகாமையில் பக்கத்தில் விளக்கு ஏற்றிக்கிங்க, ஊதுபத்தி ஏற்றிக்குங்க, முடிந்தால் பக்கத்தில் தண்ணீர் வச்சுக்குங்க, அல்லது பால் பனங்கள் கண்டு இது ஏதோ ஒன்று வைத்துக்கொள்ளுங்கள். வைத்த பிறகு நீங்கள் மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யுங்கள். ஜபம் செய்ததற்கு உத்ராஜம் பயன்படுத்தலாம், அல்லது படிகமணியும் நீங்கள் பயன்படுத்தலாம், அல்லது துளசி மணி கிடைச்சா கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால் நீங்கள் இந்த மணியை வைத்து 108 முறை ஜபம் செய்யுங்கள். என்னால் கீழே அமர முடியாது அப்படின்னா கூட சேரில் அமர்ந்து அதுக்கு மேல் சிகப்பு கலர் வஸ்திரம் போட்டு அதுக்கு மேல் அமர்ந்து கூட நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். அதாவது எக்காரணத்தை கொண்டு நம்மளுடைய உடம்பு நேராக இருக்க வேண்டும், தண்டுவடம் நேராக இருக்க வேண்டும், தலையும் நேராக இருக்க வேண்டும். அந்த காலங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் நீங்கள் மந்திரம் ஜபம் செய்யும் பொழுது தான் நமக்கு அந்த மந்திரங்கள் சித்தி ஆகும். இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், அந்த சிவன் கோயிலில் கூட நீங்கள் போய் இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யலாம். அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் வேறு எந்த கோயில் இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்று 108 முறை இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள். முடிந்தால் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உரையில் கூட நீங்கள் போய் சிவன் கோயிலில் போய் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு பலன் அதிகமாகவே கிடைக்கும். அல்லது மாலையில் நேரத்தில் உங்களுக்கு எப்போல்லாம் சூரியன் வர வருதோ அப்போல்லாம் நீங்கள் சிவன் கோயிலில் போய் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு நீங்கள் கோதுமால் உணவுப் பொருட்கள், அது கோதுமை பிஸ்கட்டு, சப்பாத்தி, அல்லது கோதுமை ரவை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது மாதிரி பொருட்களை யாருக்காவது தானமாக கொடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எறும்பு புற்று, எறும்புக்குழி இருக்கும் இடத்தில் சென்று கோதுமத்தை உணவாக போடுங்க.
அந்த குலுக்கி கோதுமை போடுங்க. நிச்சயம் உங்களுக்கு அதை சாப்பிடுகின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு கருமா குறையும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த சூரியன் பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு பலன் அதிகமாகவே கிடைக்கும். அப்போது சூரியனுடைய மந்திரம்ங்கிறது மிக சக்தி வாய்ந்த மந்திரம். ஏன்னா நவகிரகங்களுக்கு தலைவர் யாருன்னு கேட்டால் சூரியன் பகவான் தான். அப்போது இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கோதுமான பொருள் எப்பொழுதும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மா குறையும். அந்த கர்மா குறைகின்ற பொழுது நமக்கு புண்ணியம் அதிகரிக்கும். சில காரியங்கள் நமக்கு நினைச்சபடி நடக்கும். அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதனால் ஒருவர் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிற என்றால் அடிக்கடி பார்த்திங்கன்னா கோதுமை தானம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இது மாதிரி செய்யுங்க. நிச்சயம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நன்றி. நான் அடுத்த ஒரு ஆன்மீக பதிவை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.